பலமுள்ளவர்கள்னா யாரு? பலமுள்ளவர்கள்னா ரோமர் 15:1 வாசிக்கிறோம் இல்லையா? ரோமர் 15:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பலமுள்ளவர்களாகி நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலமுள்ளவர்களாகி நாம் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேணும்னு இருக்குது. அப்போ பலமுள்ளவர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஒன்று பலவீனர்கள், அது என்னன்னு சொல்லிட்டேன். பலமுள்ளவர்கள் யாரு? அவர்கள் பலவீனம் உள்ளவர்களுடைய பலவீனங்களை தாங்கணும்னு சொல்லியிருக்கு. அது யார்? அது மறுபடியும் 1 Corinthians 8 வாங்க, 4ஆம் வசனம் பாருங்க. பலமுள்ளவர்கள் யாருன்னு தெரியும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ பலமுள்ளவர்கள் யாரு? இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஆள். வானத்திலும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. இப்போ விக்கிரகத்துக்கு ஒன்றும் கிடையாது, ஒரே கடவுள் தான், ஒரே தேவன் தான். இதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த அறிவு யாருக்கு இருக்குதோ அவர்கள் தான் பலமுள்ளவர்கள் அப்படிங்கிறார். இந்த அறிவு யாருக்கு இல்லையோ, தெளிவு யாருக்கு இல்லையோ அவர்கள் தான் பலவீனமானவர்கள் அப்படிங்கிறார். அப்போ இந்த பலவீனம் உள்ளவர்கள் அவர்கள் ரோமர் 15 படி பார்த்தா அவங்க வந்து லீகலிஸ்டிக்காக இருக்கிறாங்க. சட்டத்திட்டங்களை கொண்டாந்து இதை கடைப்பிடிக்கல, நம்ம அதை கடைப்பிடிக்கல அப்படின்னு அதே தான் இருக்கிறாங்க. இதனால நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும், இதனால கர்த்தர் நம்ம ஏற்றுக்க மாட்டார். லீகலிசம் கொண்டாந்துடுறாங்க. சட்டத்திட்டங்களை கொண்டாந்து, சட்டத்திட்டங்கள் தான் நம்மளை வந்து தேவனத்தில் ஆசீர்வாதத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்துதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது சரியாக சாப்பிட்ணும், கரெக்டாக சொல்லியிருக்கிறபடி இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்ணும், இப்படிலாம் இருக்கு இல்லையா, அதை பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. லீகலிஸ்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த 1 Corinthians 8 சொல்லப்பட்டவர்கள் இந்த விக்கிரகங்களை புசிக்கிறத பற்றி பிரச்சனை எழுப்புறாங்க. அவங்க வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ், அவங்க வந்து மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்க அந்த பின்னணியிலேருந்து வந்ததுனால அவர்களுக்கு வந்து ஐயோ அதை சாப்பிட்டா இதாகிடுமா, அந்த தேவதை இந்த தெய்வம் எதா பண்ணிடுமோ, இல்லை நம்ம ஆண்டவர் எதா பண்ணுவாரா, இது தப்பாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. லீகலிசம் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன், இதுதான் இந்த பலவீனமான கிறிஸ்தவனுடைய அடையாளம். இன்றைக்கி நிறைய பலவீனமான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒன்று லீகலிசத்தில் இருப்பாங்க, சட்டத்திட்டங்களை பிடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொன்று சூப்பர்ஸ்டிஷனை பிடிச்சிட்டு இருப்பாங்க, மூட நம்பிக்கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள்.